குருவே சர்வலோகானாம் விஜதே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குருவே நமக. வணக்கம் நேயர்களே. சனிப்பெயர்ச்சி பலன்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதம் 6ஆம் தேதி திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி பலன்கள். அப்போ இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும்? பொதுவாக மிருகசீரிசம் 3ஆம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் 3 பாதம் வரை. பொதுவாக மிதுன ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு வர்றார். அப்போ சனினாலே ஜீவனக்காரகன், தொழில்காரகன், உத்தியோகக்காரகன். அப்படி இருக்கும்போது சனி பகவான் 10ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பது நல்ல பலனை தருவார். ஜென்மராசியில் குரு பகவான் நிலை கொண்டு இருக்கிறார். 10இல் சனி மீனத்துக்கு வர்றார். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, தொழில் ஸ்தானத்தில் தொழில்காரகன் வரும் பொழுது கொஞ்சம் கடுமையான உழைக்க வேண்டியது வரும். அப்போ கடின உழைப்பு இருக்கும். அப்புறம் வேறு என்ன இருக்கும்? அலைச்சல்கள்லாம் இருக்கும். சுலபமாக அடையிற வெற்றியை கொஞ்சம் சிரமப்பட்டு அலைச்சல் திரிச்சல் இருந்தாலும் அதற்குரிய பலாபலன்களை நன்மைகளையும் உங்களுக்கு அள்ளி கொடுத்துருவார். அதனால் சனி பகவான் பொறுத்தளவில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அலட்சியமான தன்மை இருந்தால் அதை புரிய வைப்பார். அது மட்டும் இல்லை, குடும்ப நலன்கள், பிரச்சனைகள், அலுவலகங்கள், பொறுப்புகள் இதெல்லாம் நிறைய கொடுப்பார். வேலை அதிகமாக இருக்கும், கடினமாக உழைக்க வைப்பார். உங்கள் உடம்புல வேர்வை வரும்படி செய்து விடுவார். உழைப்புகள் அதிகமாக இருக்கும். அலுவலக பொறுப்புகள் காரணமாக இடம் மாறுதல், அலைச்சல்கள், வெளியூர் பயணங்கள், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்கும். அப்போ உங்களுக்கு பொறுத்தளவில் இந்த குழந்தைகள் மற்றும் குடும்பங்கள் ஆகியவற்றில் நலன்களை கவனிக்க முடியாது. இப்போ முந்தைய குடும்பத்தோடு அட்டாச்மெண்ட்டாக இருந்து பார்த்தீங்க, இப்போ வேலைன்னு வேலையில் தவிர்க்க முடியாமல் நிறைய அலைய வைப்பார். அப்புறம் அது மட்டும் இல்லை, எப்போ பார்த்தாலும் பெட்டியும் படுக்கையுமாக வெளியூருக்கு அதிகமான ட்ராவல்களை கொடுப்பார். அப்போ பல தருணங்களில் வெளிநாடுகளுக்கும் பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரும். அப்போ பிரயாணங்கள் தான், அலைச்சல், ஓய்வில்லாத உழைப்பு, அது கொஞ்சம் உடல்நல பாதிக்கிறதுனால உணவு ஃபுட் ஹேபிட்டில் கொஞ்சம் பார்த்துக்கலாம். அதே போல் சனிக்கிழமை விரதம் இருந்து எண்ணெய் ஸ்நானம் பண்ணிங்கன்னா அப்போ நீங்கள் டென்ஷன் ஆகாமல் இருக்கலாம். பொதுவாக சனி பகவானை குளிர விடுறதுன்னா நம்ம தலைக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அப்போ தான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். உடல் ஓய்வு கிடைக்கும் போது எனக்கு படுத்து ரெஸ்ட் எடுத்துடணும். அப்போ இந்த பாரத புண்ணிய தேசத்தில் நலமகா சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஜாதகத்தில் 7.5 சனி காலத்தில் தான் நாடுகளிலிருந்து மனைவி மக்களை எல்லாம் பிரிஞ்சு மற்றொரு மன்னனின் நாட்டில் போய் அவர் சமையல்காரராக இருந்தாருங்கிறத நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்போ நலச்சரித்திரத்தை நீங்கள் படித்தாலும் நன்மை உண்டாகும். கிருஷ்ணர் வழிபாடு செய்ய செய்ய நன்மை உண்டாகும். இப்படிப்பட்ட நிலையில் உங்களுக்கு இதெல்லாம் உறவுகளை விட்டு பிரிந்து இருந்தால் சனி பெரிய அளவில் தண்டிக்கிறது இல்லை. உறவுகளை பிரிதல், அந்நிய மொழி பேசுகிறவர்கள், அந்நிய மொழி இருக்கிறவங்க இடத்துல உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அமையும். இப்போ உத்தியோகம் பார்க்குறாங்க, உத்தியோகஸ்தர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அலுவலகத்திலையும் பாருங்கள் சோதனைகள் நிறைந்த காலகட்டம்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் கடுமையாக உழைச்சாலும் கூட மேலதிகாரிகளுடைய அதிருப்திக்கு அவங்க கோபத்துக்கு ஆளாக வேண்டியது வரும். ஆனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் ஆஃபீஸ் டேபிளில் மஞ்சள் கலர்ந்த அரிசி, இந்த கல்யாணத்துக்கு அச்சதை தூவுவாங்கள்ல, அதை வச்சுக்கோங்க. ஒரு வேப்பம் பலகை ஒன்று உங்கள் ஆஃபீஸில் இருந்தால் போதும். உங்கள் ஆஃபீஸில் ஒரு வேப்பங்கன்று நாற்று அதை நீங்கள் வச்சுக்கிட்டு இன்றைக்கி ஒரு மாதத்துக்கு 2 கன்று நீங்கள் சனிக்கிழமை அன்றைக்கி யாருக்காவது தானம் கொடுங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது வேப்ப மரத்தடிலவே இருந்தீங்கன்னா அந்த மேலதிகாரிகளுடைய பாதிப்பு குறையும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வேலை அதிகமாக அமைந்தாலும் கூலி கிடைக்கிறது கடினமாக இருக்கும். அதனால் எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அது பழகிடும். உத்தியோக காரணமாக நீங்களே தனியாக போய் தங்கி இருந்து சாப்பிட்டுட்டு ஒரு ரூம் வீடு பிடிச்சி தங்கி இருக்கிற மாதிரி சூழல்லாம் அமையும். அது ஒரு வகை, அதாவது உங்களை கொஞ்சம் கசக்கி புளிகிற மாதிரி தெரியும்.
அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு ரொம்ப எதிர்காலத்துக்கு சனி பகவான் கொடுப்பார். இப்போ ஒரு கசப்பை நீங்கள் அனுபவிக்கிறீங்க அப்படின்னா அடுத்து வரப்போகிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுதான் உண்மை. தொழில் வியாபாரத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சந்தை நிலவரங்கள் திடீரென்று உங்கள் நலனுக்கு எதிராக தான் இருக்கும். அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டு யாரையும் நம்பிக்கை இல்லாமல் ரொம்ப மைல்டாக இருந்தால் போதும். அது ஒன்று. சனி பெயர்ச்சி இந்த 10ஆம் இடத்துல வரும் பொழுது, கர்மஸ்தானத்தில் வரும்போது சனியின் பார்வை உங்களுக்கு 12ஆம் இடம், சனியின் 7ஆம் பார்வை உங்களுக்கு சுகஸ்தானம், சனியினுடைய 10ஆம் பார்வை உங்களுக்கு 7ஆம் இடம். அப்போ 4, 7, 12ஆம் இடத்தை பார்க்குறேன். அப்போ கொஞ்சம் நிம்மதி இல்லாமல் தான் இருக்கும், தூக்கம் கம்மியாக தான் இருக்கும். மனைவி மக்கள் கூட வேலை பார்க்குறவங்களுடையும் ஒன்றும் பெருசாக அளவில் சந்தோஷமாக நமக்கு ஒத்துழைப்பெல்லாம் கொஞ்சம் குறைவாக தான் வரும். அதனால் இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பயப்படணும்னு அவசியம் இல்லை. அதே போல் கலைத்துறையை சார்ந்தவர்கள் இப்போ நீங்கள் தொழில் செய்கிறீங்க அப்படின்னா பொறாமையினால் உங்களோட இருக்கக்கூடிய கூட்டாளிகள் ஒத்துழைப்பு கூட பாதிக்கப்படும். விலை அளிப்பதில் சுணக்கம் கொடுப்பாங்க. சந்தை நிலவரம் திடீர்னு உங்கள் நலனுக்கு எதிராக அது திரும்பிடும். அதனால் உங்களுடைய விற்பனையும் லாபமும் பாதிக்கப்படும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், இதுவரையிலும் நீங்கள் அவங்களிடத்தில் தொடர்ந்து பேசுவதும் அன்பாக இருப்பதும் நீங்கள் பண்ணிக்கணும். அதிகாலையிலே எழுந்திருக்க பழகிட்டீங்க அப்படின்னா சனி பகவான் பெரிய கெடுதல்லாம் தரமாட்டார். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு கொஞ்சம் சந்தர்ப்பம் குறையும். ஏன்னா அவர் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா, அப்போ 7ஆம் இடம் வெளி உலகம் சார்ந்தது. அப்போ அது என்ன ஆகும், ஏற்கனவே உங்களுக்கு வாய்ப்புகள்லாம் தரேன்னு சொல்லியிருப்பாங்க, இப்போ கொஞ்சம் அதை வேற ஆளுக்கு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு ஏமாற்றங்கள்லாம் வரும். உங்களை பிரபல கலைஞர்கள் உங்கள் நிறுவனத்தை விட்டு நிற்கலாம். உங்கள் லாபத்தை கடுமையாக பாதிக்கும். பொருளாதாரம் சீர்குலைந்து போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அரசியல் துறையை சார்ந்தவர்கள், அதனுடைய மூல கிரகமே சனி தான் அரசியலுக்கு. சூரியன் என விவரித்திருக்கிறார். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அரசியல்வாதிகள் சந்தர்ப்பத்திற்கேக உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த திறனை சனி பகவான் கொடுப்பார். எதிர்க்கட்சிகளும் பணம், பதவி, ஆசைகளை காட்டி உங்களை உங்கள் கட்சிக்கு ஈர்க்க முயற்சி செய்வாங்க. அதனால் நீங்கள் அதுக்கெல்லாம் மயங்கிடாமல் வைராக்கியமாக நீங்கள் கொடுப்பார் சனி பகவான். அதற்கு ஒரு பெரிய வேலை ஃபியூச்சரில் இருக்குது. செவ்வாய் பலகீனமாக இருக்கிறவங்க மட்டும்தான் பணத்தாசை, பதவி ஆசை இதுக்கு மயங்கி போவாங்க. அடுத்தாப்புல பாருங்கள், மாணவ மாணவியர்கள். இந்த மாணவ மாணவியர்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே புதன் பகவான் ஒரு சுப பலத்தை பெற்றிருக்கிறனால மாணவர்கள் பாடங்களில் தீவிரமாக படிப்பாங்க. நல்ல நினைவாற்றல் இருக்கும். நினைவில் உள்ளதை தெளிவாக எழுதுவாங்க. நல்ல மதிப்பெண்கள் பெறுவாங்க. உயர்கல்விக்கும் உங்களுக்கு நிதி உதவி கிடைக்கும். வெளிநாடு சென்று விசேஷ கல்வி படிக்கிறதுக்கும் இப்போ முயற்சி பண்ணலாம், வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த உயர்கல்விக்கு வெளிநாடு போவதற்கு ஏற்ற நிதி உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ விவசாயத்தில் இருக்கக்கூடியவங்களை எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயத்துக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது. உழைப்பிற்கேற்ற விளைச்சல் கிட்டும். புதிய இடங்கள், விளைநிலங்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள். அதே போல் நிம்மதியாக இருக்க முடியும். இடுபொருள்கள், நீர் வசதி, உரங்கள், வேலையாட்கள்லாம் கிடைக்கலாம். தண்ணீர் வசதி நல்லாயிருக்கும். அப்போ சந்தையில் உங்களுடைய பொருட்களுக்கு கிராக்கி உண்டாகும். நல்ல வரவேற்பெல்லாம் கிடைக்கும். அப்போ விவசாயம் மிதுன ராசிக்காரங்களுக்கு செழிப்பாக இருக்கும். அப்புறம் மிதுன ராசி பெண்மணிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்களுக்கு சுக்கிரன் சாதகமாக இருக்கிறனால பெண்மணிகளுக்கு நன்மைகளை வாரி வழங்குவார். அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு, குடும்ப சந்தோஷம், கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தவங்க இப்போ சேருதும். அது மட்டும் இல்லாமல் சுபபலம் பெற்று இருக்கிறனால அப்போ உங்களுக்கு புதன், சனி, சுக்கிரன் 3 கிரகம் நல்லா இருக்குது. அப்போ உங்களுக்கு வேலைவாய்ப்பு, சந்தோஷம், திருமணம், வீடு வாசல், வாகனங்கள் பெருகுதல், உல்லாசமாக இருத்தல் இதெல்லாம் பெண்களுக்கு கிடைக்கும். அதுபோல் ஜோதிட கலையினுடைய ஒரு துல்லியமான விஷயங்கள் படி மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு ஒரு லாபகரமான காலகட்டம் இது. தொட்டதெல்லாம் தொடங்கும்.
அவங்க எண்ணங்கள்லாம் நிறைவேறும். அவங்களுக்கு பரிகாரங்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, கடின உழைப்பினால் உடல் ஆரோக்கியம் சற்று பாதிக்கப்படும். நீங்கள் ஸ்ரீவாஞ்சியம் போன்ற ஸ்தலங்களுக்கு போய் வரலாம். திருக்கொள்ளிக்காடு சனீஸ்வர ஸ்தலத்துக்கு போகலாம். சனிக்கிழமை விரதம் இருக்கலாம். யாருக்காவது தர்மம் பண்ணலாம். பசுவுக்கு ஒரு வாயுரை கொடுக்கலாம். சிவாலயத்தில் உங்கள் பேர், ராசி, நட்சத்திரம் சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணிக்கலாம். அருகில் உள்ள ஆலயத்தில் நெய் தீபம் ஏற்றி வர உங்களுக்கு நன்மைகள்லாம் உண்டாகும். நான் சொன்னதை நீங்கள் கடைப்பிடிங்க. ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேர்க்க வேர்க்க நடக்கணும். வேர்வை வந்தால் சனி சந்தோஷப்படுவார். உழைக்கணும். உழைச்சா சனி சந்தோஷம். உழைத்துக்கிட்டே இருக்கணும். ரொம்ப எளிமையாக இருக்கணும். அதே போல் தான தர்ம சிந்தனை இருக்கணும். யாரையும் புறங்கூறாமல் சொல்லாமல் இருக்கணும். பொறாமப்படாமல் இருக்கணும். பேராசைப்படாமல் இருந்தால் சனி உங்களை தோளில் தூக்கி வைத்து கொண்டு ஆடுவார். மிதுன ராசிக்காரங்க 10ல் சனி இருந்தாலும் பார்வையினாலும் நீங்கள் ஒன்றும் பெரிய கவலைப்பட வேண்டியதில்லை. நான் சொன்ன இந்த 7 கேட்டகரியை கடைப்பிடிங்க. வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கு. மகிழ்ச்சி, வெற்றி நிச்சயம்.